எங்களுக்கு கருப்பு வெள்ளைனா ரொம்ப பிடிக்கும். கலரு குணம்லாம் நல்ல குணம். மடியில் கை வச்சாலும் ஒன்றும் அமைதியாக இருக்குது. மனசுக்கு பிடிச்சிக்கிச்சு. வந்ததுமே பார்க்கும்போதே பிடிச்சிக்கிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் 1.5 லட்சம் போட்டிங்கன்னா 2 நேரமும் 40 லிட்டர் பால் நாளைக்கு 40 லிட்டர் கிடைக்கும். இது நம்ம மட்டும்தான் இந்த ஆஃபர். வெயிலுக்கு எல்லாத்துக்குமே தாங்கண்டாச்சு. காத்தால இருந்து வெயில தான் இருந்துச்சு. கண் முன்னாடி பாத்தீங்க. நல்ல பால் தர கறவை அடிக்க நின்று பேசும். பயந்துட்டால 23 லிட்டர் கறவை. ரெண்டுமே நல்ல ரெட்டவரி மடி செட்ல தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. வேணுங்கிறவங்க உடனடியே கூப்பிட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். 2 மாட்டுக்கு நம்ம சொல்ற ரேட் 65 கருங்காம்பு அமைஞ்சிருக்காங்க. HFல கிராஸ் டைப்பும் மாடுங்கனால நல்ல வெயிலுக்கு எல்லாத்துக்கும் தாங்கும். 2 நேரமும் 20+ உங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்க சேலம் ஹரி. நம்ம இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் கூட்டாத்தப்பட்டி கிராமத்துல இருந்து வாரந்தோறும் விற்பனை பதிவு போட்டுட்டு வரோம். நம்ம பண்ணையில வாரந்தோறும் 25 மாடுகளுக்கு மேல வருது. இன்னி வரைக்கும் நல்லபடியா ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா கிர் கிராஸ், ஷாகிவால் கிராஸ், ஜெர்சி கிராஸ், HF கிராஸ் போன்ற மாடுகள் நம்ம பண்ணையில எப்பயுமே இருக்கும். 15 லிட்டர் கறவையில இருந்து 25 லிட்டர் கறவை வரைக்கும் மாடுகள் இருக்கும். ஹைபிரிட் மாடு இருக்கும், சிந்து மாடுகளும் இருக்கும். விலை நிலவரங்கள் பாத்தீங்கன்னா 65 முதல் 1,15,000 வரைக்கும் நம்ம கிட்ட அதிகபட்ச விலையா இருக்கும் மாடுகள். அதுக்கு ஏத்த மாடுகளுக்கான விலையை வீடியோல தெளிவா வந்து நமக்கு சொல்லிடுவோம். நம்ம பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம லாபம் அதிகமா வச்சு மாடுகள் விற்கிறோம்னு நினைக்கிறாங்க. லாபங்கள் அதிகமா வச்சு விற்கிற மாதிரினா வீடியோல பப்ளிக்கா ரேட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒருத்தன்ட்ட ஒரு மாடு வாங்கிட்டு வந்திருப்பேன், ஒருத்தட்ட ஒரு மாடு விற்கிறேன். அப்படின்னும் போது லாபங்கள் வரும்போது அடுத்த டைம் எனக்கு அந்த வியாபாரம் கிடைக்காது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் மடியில வந்து கணம் கிடையாது, போற வியாபாரத்துல பயம் கிடையாதுங்கிற மாதிரி நான் நியாயமான லாபம் வச்சு விற்கிறதுனாலதான் நான் இன்னை வரைக்கும் மாடுகளுக்கு வந்து விலையை சொல்லி போடுறேன். அதனால உங்களுக்கு நான் மாடுகளுக்கு கேரண்டி கொடுத்தா விற்கிறேன். 100ல 10 மாடு ஃபெயில் ஆயிரும், 90 மாடு எனக்கு லாபம் கிடைக்கும். அதனால உங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். மத்த எந்த பண்ணையிலையும் கேரண்டிகள் கொடுக்கவே மாட்டாங்க. 4 காம்பு கேரண்டி இங்கேயே பாத்துக்கிட்டே வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவாங்க. அவங்க எப்படி மாடு வாங்குறோம், நானும் அப்படிதான் வாங்குறேன். தோட்டத்துல அவங்களுக்கு என்ன ரூல்ஸோ அதே ரூல்ஸ் தான். இருந்தாலும் என்னோட சொந்த அபிப்பிராயத்துல நான் பால் கேரண்டி, காம்புகளுக்கு கேரண்டி, மேய்ச்சலுக்கு கேரண்டி கொடுத்து வாங்குறேன். வாரந்தோறும் வெள்ளி மற்றும் சனி நாட்கள் நம்ம பண்ணையில வியாபாரம் நடக்குது. டைரக்டா வாங்க. நான் விலை சொல்லி போடுறவன் என்னதே இவ்வளவு லாபம் இருக்குன்னு நீங்க நினைக்கும் போது விலை சொல்லாம மாட்ட ஷோ குவாலிட்டியே இப்படி இத்த சோட்டு மாடி இருக்கு, 25 கறக்கு 35 கறக்குன்ட்டு உங்களை நேரடியா வர வச்சாங்கன்னா அவங்க இன்னும் எவ்வளவு விலை சொல்லுவாங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. எந்த பக்கம் நியாயம் இருக்கோ என்ன நம்புறவங்க என் இடத்துக்கு வரலாம். தெளிவான பொருள் கொடுக்குறேன், நம்பிக்கையோட வாங்க. வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். அண்ணாச்சி நம்ம இடம் வந்து பாத்தீங்கன்னா விசாலமான தோட்டங்க, நல்ல விவசாய பூமி நம்ம கிட்ட இருக்கு. வந்தீங்கன்னா மாட்டை விட்டு பார்க்கலாம், வெயிலுக்கு தாங்கதான் மேய்ச்சி பார்க்கலாம். நம்ம கிட்ட விவசாய தோட்டமே 10-12 ஏக்கர் இருக்கு. நீங்க ஃப்ரீயா புடிச்சிட்டு போய் தனியா உங்க மாட்டை வந்து நீங்க பாக்குற மாடு சூஸ் பண்ணி பார்க்கலாம். மேயுதா, தண்ணி குடிக்குதா, வந்து பாருங்க. பொருள் நம்ம தரமா இருக்கும். நல்ல மாடுகளா தான் வாங்குவேன். ஏன்னா நானும் காசு போட்டு தான் வாங்கிடுறேன். கெட்ட மாடு நான் வாங்கிட்டு வந்து அப்படி விற்க முடியும் அவசியமே கிடையாது. ஏன்னா ஏன் போனால போகும். அதனால யோசிச்சு எந்த இடத்துல வாங்கினா பெட்டர்ன்றதை நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. அண்ணாச்சி 2 HF கிராஸ் மாடு பட்ஜெட்ல கேட்டவங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ரெண்டுமே 2 நேரமும் காலையில 10 சாயங்காலம் 10 கறக்கூடிய அளவு கெப்பாசிட்டி. ரெண்டுமே நல்ல பெருங்குட்டு வகையை சேர்ந்த மாடு. இந்த மாடு நல்ல எலும்புக்கத்துல பெருமாடு. இது நல்ல கெட்டி டைப்பு, இது நல்ல நைஸ் டைப்பு. ரெண்டுக்குமே பல்லு அரை கடை, சுழி சுத்தமான மாடு. 2 நேரம் பால் 10 கெடுக்கவே கெடுக்காது. தண்ணி திணி நல்லா இருக்கும், குணமனத்துல நல்லா இருக்கும். 20 கேரண்டியா? 20 கேரண்டி வரும். 15 நாள் டைம் இருக்கு டெலிவரிக்கு. நல்ல சூப்பர் குவாலிட்டியான மாடு. எனக்கு பட்ஜெட்ல வேணும்னு கேட்டவங்களுக்காக இது கொண்டு வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த ரேட்டுக்கு கொஞ்சம் பெரிய மாடு சின்ன மாடு இருந்தாலும் ரெண்டுக்கும் ஆவரேஜ் ரேட் பண்ணி 77,000 ரெண்டுக்கும் ரேட்டு சொல்றேன். எங்க போனாலும் கிடைக்காது. நீங்க எங்க வேணாலும் எந்த சந்தைக்கு எங்க வேணாலும் போய் பாருங்க. 77 யாருமே தர முடியாத ரேட்டு. நல்ல கலர் பேட்சான மாடு, வெயிலுக்கு நல்லா தாங்கும். மேய்ச்சல் முறையில இந்த மாடுங்க ரெண்டுமே. அதனால பயந்துக்கு தேவை. இது பண்ணையில இந்த மாடு இல்ல, விவசாயிங்க கூட வாங்கிட்டு போய் இது பண்ணிக்கலாம். 1.5 லட்சம் போட்டீங்கன்னா 2 நேரமும் 40 லிட்டர் பால் 40 லிட்டர் கிடைக்கும். இது நம்ம மட்டும்தான் இந்த ஆஃபர். கேரண்டி கொடுத்துடலாம். 20 1-2 கம்மியா வரும், சேர்ந்து இருக்காது. அவங்க பராமரிப்பு. ஆனா கறக்கக்கூடிய அளவு கெப்பாசிட்டியான மாடு நம்ம கொடுக்குறோம். பொதுவாக நிறைய பேர் கிர் கிராஸ் கேட்டாங்க. அவங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஹெவி சைஸான கிர், ஒரு 6 அடி உயரம் இருக்கக்கூடிய கிர் கிராஸ். நல்ல அழகிய கிடரி கண்ணு, நல்ல ஒயிட் மெஜாரிட்டி நாட்டு கண்ணு, நல்ல திமிழ் அமைப்போட கண்ணு இறங்கியிருக்கு. நல்ல கறவையில நல்ல தீனி தண்ணிக்கு வேணுங்கிறவங்க இந்த மாட்டு தாராளமா செலக்ட் பண்ணலாம். கடை முளப்பு 2 அணைத்து சுழி சுத்தமான மாடு. தண்ணி தண்ணிக்கு எந்த குறையும் இல்லை. நல்ல அழகிய கிடரி கண்ணு போட்டிருக்குது. ரெட்டை முதலீட்டுல இருக்கு. மாடு வந்து சின்ன மாடு இல்லைங்க, ஹெவி சைஸான மாடு. நல்ல குணத்துல தங்கமான குணங்க. முதுகு அமைப்பா இருக்குங்க. அந்த பேக் வெயிட் கட்டுங்க, ஒரு ஆளே ஏறி படுத்துக்கலாங்க. அந்த அளவுக்கு மாடு பேக் வெயிட்ல இருக்குதுங்க. தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும். குணமனத்துல நல்லா இருக்குதுங்க. சுழி சுத்தம் மாடு, எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. தாராள
தாராளமா வாங்கிட்டு போய் கறவை பீச்சலாம். 20 லிட்டர் வரும்னு சொன்னாங்க. போன கண்ணுக்கு 20 லிட்டர் கறதா சொன்னாங்க. நாம 2 நேரம் 15 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்துடலாம். 5 லிட்டருக்கு மேலதான் பால் பீசும், கீழே பீசாது. 100% கேரண்டி. கண்ணு போட்டு 5 நாள் ஆகுது. இப்பயே 2 நேரம் கறவை ஒரு 14 லிட்டர் கிட்ட வருது. 2 நேரம் கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். தண்ணி திணிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. இந்த மாட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய விற்பனை விலை 82,000. மாடு அப்படியே நடந்துச்சுன்னா அப்படி தேர் நடக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு பெருமாடுங்க. உடனடியே கூப்பிடுறவங்க தான் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். குணத்துல தங்குங்க. மாடு அப்படியே தான் இருக்குதா, எதுவுமே செய்யாது. குணத்துல தங்குங்க. ஒரு பைப்ல வருமே பால் தான் வரும். 5 கேரண்டி கொடுக்கலாம். மிச்சமா தான் வரும், கம்மியா வராது. கறந்து பார்த்தா எடுத்துக்கலாம். டாப் குவாலிட்டியான பிரீடு. HFல ஆல் பிளாக் மெஜாரிட்டி அதிகமா இருக்க மாதிரி, வெள்ளை மெஜாரிட்டி கம்மியா இருக்க மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். பொதுவாகவே எனக்கு கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்க மாதிரி எல்லாம் கொடுன்னு கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த மாடு கிளைமேட் அடாப்ஷன்ல பக்காவா, தண்ணி தீனிக்கு அருமையா, குணத்துல தங்க சில மாதிரி ரெட்டை முதுகுல பேக் வெயிட் பாருங்க. பேக் வெயிட் காட்டுங்க. அப்படியே ரெட்டை முதுகுல பேக் வெயிட்ல மாடு அமைஞ்சிருக்காங்க. சுழி சுத்தம், பல்லு 6 பல்லு, 2 நித்து, தெளிவான மாடு, தண்ணி தீனிக்கு அருமையான மாடு. முகலட்சணம் பாருங்க, நல்லா அழகிய கிளிக்கொம்பு. இப்படி நம்ம சொல்றோமோ அப்படியே நம்ம மனுஷன் கூட தோத்து பேர் மாடு அவ்வளவு குணமா கேக்குது. இங்க பாருங்க, குணத்தை காட்டுறோம் பாருங்க. தங்க மாட்ட குணம். வீட்டுல எல்லாரும் கறந்துக்கலாம். எல்லாரும் கறந்துக்கலாம். கருங்காம்பு அமைஞ்சிருக்காங்க. HFல கிராஸ் டைப்பும் மாடுங்கனால நல்ல வெயிலுக்கு எல்லாத்துக்கும் தாங்கும். 2 நேரமும் 20+ பால் கறக்கும். நம்ம 25-30 கறக்கும்னு சொல்ல, 20க்கு மேற்படி பால் கறக்கும். 20க்கு கேரண்டி உண்டு. அப்படியே ஒரு சின்ன யானை மாதிரி இருக்குது பாருங்க. இந்த மாட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய விலை 1,08,000 ரூபாய். வேணுங்கிறவங்க வாங்க எடுத்துக்கலாம். தெளிவான மாடு, தண்ணி தீனிக்கு அருமையான மாடு. நெத்தியில அழகா ஸ்டார் விழுந்திருக்கு. குழி நெத்தி மாடு. கறவைக்கு ஃபெயிலியர் ஆகாது. 15 நாள் டெலிவரி டைம் இருக்கு. நல்ல மடி அகண்டு எடுத்த கண்ணு இறக்கும். ரொம்ப வெயில கட்ட விட. ஆமா. எந்த மாடுமே அப்படிதாங்க. இப்ப நாம என்னதான் இருந்தாலும் வெயிலுக்கு தாங்கறன்ற பட்சத்துக்கு காத்தாலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்மளால வெயில நிக்க முடியாது. நெவலுக்கு போய்தான். அந்த மாதிரிதான் மாடுகளும். ஆல் பிளாக் பிரீடுங்க. ஆல் பிளாக்னா என்னன்றது பொதுவாகவே சந்தேகம் இருக்குது. அது HFல ஒரு ரகமான மாடு தான் ஆல் பிளாக்னு சொல்லுவோம். ஆல் பிளாக்ல கிராஸா இருக்குது. கொம்பு டைப்பு. நல்ல தெளிவான மாடு. நல்ல ரெட்டை முதுகு மாடு. முதுகு காட்டுங்க பாருங்க எந்த அளவுக்கு மாடு வெயிட்ல இருக்குது பாருங்க. மடி பாருங்க, ரெட்டை வரி மடி அமைப்பு. நல்ல டாப் குவாலிட்டியான மாடு, டாப் குவாலிட்டியான கறவை. தண்ணி திணிக்கு எல்லாத்துக்கும் பட்டையை கலப்போம். நேரம் 10 கண்ணை மூடிட்டு யார்கிட்ட வேணாலும் சொல்லி கொடுக்கலாம். பாருங்க பால் தர எப்படி சுருண்டு கிடக்குது பாருங்க. 2 இன்ச்சு பை போட்டோம். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 91,000 மட்டுமே. வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். ஆல் பிளாக்ல செம்ம குவாலிட்டி. இன்னைக்கு நம்ம ஃபார்ம்ல நிறைய ஆல் பிளாக் வீடியோ வரும் பாருங்க. ஆல் பிளாக் அதாவது HF மாட்டை பொறுத்த வரைக்கும் நீடித்த கறவை. ஜெர்சி மாடு வந்து செனைக்கு பின் கறவை குறைஞ்சு போயிடும். 3 மாசம் போட்டோன்னே பால் குறையும். ஆல் பிளாக் வந்து குறையாது. ஆல் பிளாக் HF மாடு எதுவும் குறையாது. 9 மாசம். ஆமா, இது பால் சலசலப்பா இருக்கும். அது பால் திக்னஸ் இருக்கும். இதுதான் வித்தியாசம். பண்ணைக்கு ஆகட்டும், காட்டுக்கு ஆகட்டும், எதுக்கு வேணாலும் தாங்கும். நேரம் 10 கறவை வரும். சூப்பரான குவாலிட்டியில 23 லிட்டர் கறவை வரக்கூடிய கெப்பாசிட்டியில நொக்ரா டைப் HF கொண்டு வந்திருக்கோம். கிராஸ் பிரீட் மாடு. கண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 ஹவருக்கு முன்னாடி தான் கண்ணு இன்னாங்க பாருங்க. இப்பதான் வீடியோ எடுக்கிற டைம்ல தான் மாடு செத்த சுத்தமா போட்டுருச்சுங்க. நல்லா நீட்டா நஞ்சு கொடி போட்டாங்க. மாடு தண்ணி திணிக்கு எல்லாத்துக்கும் அற்புதமா இருக்குது. குணமணத்துல நல்லா இருக்குது. முகலட்சணம் பாருங்க, நல்லா சூப்பரான முகலட்சணம். நல்ல நெத்தியில ஒரு சுழி, நடுமுதுகுல அழகிய ராஜா சுழி. மாடு வந்து நல்ல நீல நெட்ல டாப் குவாலிட்டியான மாடு. காலக்கண்டு போட்டிருக்காங்க. சிந்தாமணி ரக மாடு இல்லைங்க. நம்ம லைன் HF கிராஸ் நொக்ரா பிரீடு. சுழி சுத்தம், டாப் குவாலிட்டி. தண்ணி திணிக்கு எல்லாத்துக்கும் அற்புதமா இருக்கும். குணமணத்துல நல்லா இருக்கும். காம்பு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குட்டு. ஆல்ரெடி சீம்பால் ஒரு 7 லிட்டர் சீம்பால் எடுத்தாச்சுங்க. இப்ப செத்த போட்டதுக்கு அப்புறம் பேலன்ஸ் சீம்பால் எடுக்கணும். மடி அப்படியே காலில் பிரம்மாண்டமா மடி வச்சிருந்தீங்க பாருங்க. நல்லா ரெட்டை வரி ரோஸ் மடி. அப்படியே கறந்தா மடி சிப்புன்னு போகணும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு சக்சஸ்ங்க. கண்ணு வந்து அழகிய காலக்கண்ணு போட்டிருக்குது. செத்த கித்த எல்லாம் நீட்டா போட்டுருச்சு. இயற்கையான முறையில எந்த தொந்தரவும் கிடையாது. வேணுங்கிற கூப்பிடுங்க. 23 லிட்டர் கறவை. இதோட விற்பனை விலை 1,13,000. வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். நல்ல டாப் குவாலிட்டியான மாடு, பெரும் மாடு. பால் கறந்து பாத்துக்கலாமா? பால் கறந்தே எடுத்துக்கலாம். கண்ணு போட்டுருச்சு. சீம்பால் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கலாம். ஒரு பண்ணைக்கு தாராளமா நல்லா இருக்கு. காட்டு யூஸ்க்கு நல்லா இருக்குங்க. விவசாயி யாரும் வாங்கிக்கலாம். பாருங்க, வெயிலுக்கு எல்லாத்துக்குமே தாங்கண்டாச்சு. காத்தால இருந்து வெயில தான் இருந்துச்சு. கண் முன்னாடி பாத்தீங்க. பெருங்கூட்டு மாடு, ரெட்டை முதுகு மாடு. பார்க்கும் போதே தெரியும் மாட்டு பெருங்கூட்டு வகையை சேர்ந்த மாடு. நல்ல பால் தர, கறவை அடிக்க நின்று பேசும். பயந்துட்டால 23 லிட்டர் கறவை. வேணும்னு கூப்பிடுங்க. அண்ணாச்சி, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமரோட ரெக்வஸ்ட்காக எங்களுக்கும் கொஞ்சம் விலைக்கு கொடுங்க, நாங்க கம்மி ரேட்டு மாடுகளும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னதுனால 2 மாடு 65 பல்கான ஆஃபர் எங்கேயும் கிடைக்காது. நீங்க எடுத்துட்டு போலாம். இந்த மாடு 18 லிட்டர் கறவை, இந்த மாடு 15 லிட்டர் கறவை. குணத்துல தங்கம், தண்ணி திணிக்கு அருமையா இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். 2 நேரமும் 33 லிட்டர் கறவை சொல்றோம். 30 லிட்டர் கறவை கேரண்டி. மடி செட்டு பாருங்க எந்த அளவுக்கு. நல்ல 2மே ரெட்டை வரி மடி. சென மாடு தானுங்க. 2 கண்டு மாடுல
ரெண்டுமே நல்ல ரெட்டவரி மடி செட்ல தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. வேணுங்கிறவங்க உடனடியே கூப்பிட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். ரெண்டு மாட்டுக்கு நம்ம சொல்ற ரேட் 65. ஒன்னு வந்து பிஸ்கெட் கலர் மாடு, ஒன்னு வந்து கருப்பு வெள்ளை ரக மாடு, கிராஸ் டைப். ரெண்டுமே நல்ல கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். வெயிலுக்கு, மழைக்கு, இடிக்கு, புயலுக்கு எல்லாத்துக்கும் தாங்கும். தாராளமா இந்த ரெண்டு மாடு வாங்கலாம். தாராளமா மாசம் 20,000 ரூபாய் வருமானம், தாராளமா லாபம் சம்பாதிக்கலாம். எந்த வகையிலும் நஷ்டம் கிடையாது, லாபம் தான். நல்ல மடி செட்ல இருக்காங்க. இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ள கண்டு போட்டுருவாங்க. நாங்க தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் செல்லம்பட்டி கிராமம். ஓகே, எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 1.5 வருஷமா. சந்தைக்கெல்லாம் போய் வாங்காம இங்க வந்திருக்கீங்க? இங்க மாடு நல்லதா கிடைக்கும் பாருங்க அப்படின்னாங்க. அதனால யூடியூப் மூலியமா பார்த்தோம். சரிங்க, நல்லா இருக்குன்ட்டு வந்தோம். இல்ல சொல்லியிருக்காங்க, அக்கம் பக்கத்துல சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அதனால பாக்கிறதுக்கு வந்திருக்கோம். காலையில 10, சாயந்தரம் 10, 20 லிட்டர் சொல்லியிருக்காங்க. 20 லிட்டர் கேரண்டி? கேரண்டி. மேய்ச்சலும் இருக்கு, கரம்பு இருக்கு, வந்து தீவானம் இருக்கு, தட்டு, கிழங்கு திப்பி எல்லாமே இருக்கு, மக்காசோளம் இருக்கு போட்டிருக்கோம். எங்களுக்கு கருப்பு வெள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும் கலரு. குணம்லாம் நல்ல குணம், மடியில கை வச்சாலும் ஒன்றும் அமைதியா இருக்கு. மாட்டை செக் பண்ணீங்களா? தண்ணி குடிக்குதா, தீவிரம்? தீவானம் எல்லாம் கையது பிடிச்சி பார்த்தோம், எல்லாம் அமைதியா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை. மனசுக்கு பிடிச்சிக்கிச்சு, வந்ததுமே பார்க்கும்போதே பிடிச்சிக்கிச்சு. ஃபர்ஸ்ட் டைமே வந்த உடனே இதான் காமிச்சாங்க, இதே பிடிச்சிக்கிச்சு. யூடியூப்ல நிறைய வியாபாரிகள் வராங்களா? ஏன் இவர் மேல உள்ள நம்பிக்கை உங்களுக்கு எப்படி, என்ன யாது? நிறைய சொல்லியிருக்காங்க, இவங்க கிட்ட வந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்திருக்கீங்க. மாடு வளர்ப்பு எப்படி, உண்மையிலே லாபம் தானே? மற்ற பெண்களுக்கு எப்படி, அதை பற்றி? கண்டிப்பா லாபம் தான். நம்ம நல்லா பாத்துக்கணும். எத்தனை வருஷமா நீங்க மாடு வளர்க்குறீங்க? நாங்களா 20 வருஷமா வளர்க்குறோம். மற்றபடி தீனி போடுறது எல்லாமே, புடிச்சு கட்டுறது, மேய்க்கிறது எல்லாமே நான் தான். 1 லிட்டர் பால் எவ்வளவு போயிட்டு உங்க ஏரியால, சொசைட்டில? 35, 40, 43, 45 வரும். சூப்பர் சூப்பர். 40 ரூபா தாண்டினா பரவாயில்ல இல்லையா? முத்தனை கறவையா இருந்தா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா வரும். பால் நிறைய இருக்கணும்னா என்ன தீவனம் போட்டா நல்லா இருக்கும்? மக்காசோளம் போடலாம், மக்காசோள திப்பி போடலாம், அப்புறம் கிழங்கு திப்பி போடலாம். மத்தபடி சோளத்தட்டு இதெல்லாம் போடலாம். காசு கொடுப்பாங்க, வாரம் காசு தந்துருவாங்களா? 10 நாளைக்கு ஒரு டைம் தம்பி. பெண்களுக்கு ஒரு நல்ல தொழில் தான். ஆமா. ஒரு மாடு வளர்த்தா எவ்வளவு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்? மாசம் ஒரு 5,000 கிடைக்குமா, 10,000 கிடைக்குமா? கிடைக்கும் தம்பி, 10,000 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க, 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளமே கொடுக்காங்க. அதை தாண்டி பில்லு, தீவனம் எல்லாம் நம்மளதே இருக்கணும். பில்லுங்கெல்லாம் நம்மளதே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லாபம் ஜாஸ்தி தான். மத்தபடி பில்லு எல்லாம் விலைக்கு வாங்கி போடுவாங்க, பில்லு எல்லாம் எங்களுதே இருக்கு. அதனால பரவாயில்ல. மாடு வளர்ப்பு லாபம் தான். ஆமா, லாபம் தான். அண்ணாச்சி, இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் பிளாக்ல கிராஸ் டைப்பான மாடு, சுழி சுத்தமான மாடு, ரெண்டா அனைத்து கடை முளப்புங்க. நல்ல ஹெவி சைஸான மாடு, நல்ல கெட்டேரி மட்டும், நல்ல நீள உயரம், உடம்பு வாட்டம் எல்லாமே இருக்கு பாருங்க. நல்ல தெளிவான மாடு, சுழி சுத்தமான மாடு, நல்ல ரெட்டை முதுகு, பின்பட தூக்கண மாடு. பின்பட தூக்கண மாடு என்னைக்குமே கறவைக்கு நல்லா இருக்கும். இன்னும் கண்ணு போறதுக்கு வந்து 15 நாள் டைம் இருக்குதுங்க. 2 நேரமும் ஒரு 17 லிட்டர் பாலுக்கு பயம் கிடையாது. இருந்தாலும் நம்ம 15 கேரண்டி கொடுக்கலாம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. மேய்ச்சல் மேயக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்க. நல்ல தண்ணி திணிக்கு எல்லாத்துக்குமே அற்புதமான மாடு. குணத்துல நல்ல குணம், நல்ல பால் தர பாருங்க. கருப்பு மாடுறதுனால தெரியுதல், நல்ல பால் தர இருக்குது மாட்டுக்கு. நல்ல காம்பும் கருங்காம்பு, கை கறவைக்கு ஆகும், மிஷின் கறவைக்கு ஆகும். ஃபேட் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை 73,000 ரூபாய் மட்டுமே. 10 பேர் விரும்புற மாதிரி கலர்ல 3 கலர் மாடு, ஜெர்சில நல்ல கிராஸ் டைப்பான மாடு, ரெட்டின் கலரு, ஒயிட்டு, செவலை 3மே மிக்ஸ் ஆயிருக்கு. பிளாக்கும் இருக்கு. 3 கலர் மிக்ஸ் ஆனதுனால மாடு நல்ல ஸ்பெஷலான மாடு, நல்ல கலர் மாடு, பெருங்கூட்டு மாடு, சின்ன மாடு கிடையாது. இன்னும் டெலிவரி டைம் 20 நாள் டைம் இருக்குது. 15 லிட்டர் கறவை கேரண்டி, தண்ணி தீனி கேரண்டி, சுழி சுத்தம் எந்த பிரச்சனையும் இல்ல. 4 காம்பு இடைவெளி நல்லா இருக்கு. 2 நேரம் 5 லிட்டருக்கு இருக்கும். இந்த மாட்டுக்கு ஆஃபர் பிரைஸா நம்ம சொல்றது 63,000. 63 தான். வேணுங்கிறவங்க எடுத்துட்டு போங்க. நல்ல லாபத்துக்கு விற்கும் மாடு, தெளிவான மாடு, தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு, குணத்துல நல்ல குணம். வேணுங்கிற கூப்பிடுங்க. காட்டு வழி மேய்ச்சல் இந்த மாடு தான். கிளைமேட் அடாப்ஷன் பத்தி பயந்துக்கு தேவையில்ல. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். என்ன ரகம் அண்ணாச்சி? ரகம் ஜெர்சில கிராஸ் டைப் அண்ணாச்சி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு HFல கிராஸ் டைப்பான மாடு. 2 நேரம் 10 யாருக்கு வேணாலும் சொல்லி கொடுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் என்னடா கறவை கம்மியா சொல்றேன்னு நினைக்க வேணாம். நான் வர கறவை தான் சொல்லுவேன். சுழி சுத்தமான மாடு, 6 பல், 2 நீத்து, கெடேரி மெட்ல பெருங்குட்டு மாடை சேர்ந்த மாடு. என்ன ரகம் அண்ணாச்சி? HFல கிராஸ் டைப்புங்க. நல்ல சுழி சுத்தமான மாடு. 2 நேரம் பால் 10 கேரண்டியாவே கறக்கும். ஃபர்ஸ்ட் கண்ணுக்கே கறந்த மாடு. இவரு குணத்தை பாருங்க. குணத்துல குழந்த மாதிரி பசிச்சா வாய் வச்சு கூட பால் குடிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு குணம், தண்ணி திணிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. மாடோட எந்த அளவுக்கு சைஸ்ல இருக்குதுன்னு பாருங்க. நீங்க 4 இடத்துல போய் விசாரிக்கிறீங்க, ரைட்டு. 4 இடத்துல மாடு பார்த்துருப்பீங்க. நான் சொல்ற ரேட்டு நீங்க கண் கூட பாத்துக்கோங்க, எப்படி மேயுது பாத்துக்கோங்க. இந்த மாட்டுக்கு நான் கேட்கற ரேட்டு 93,000 கேட்கறேன். வேணுங்கிறவங்க டேரக்டா நம்ம ஃபார்முக்கு வந்து எடுத்துக்கலாம். 2 நேரம் 10 கறக்கும். எப்படி மேயுது பாருங்க. மணி வந்து கரெக்டா ஒரு 1 மணி ரேஞ்ச் இருக்கும் அண்ணாச்சி. மத்தியானம் 1 மணி. ஆமா, இதெல்லாம் இழப்பே வாங்காதுங்க. இது எல்லா ஊருக்கும் தாங்கும். அதாவது ஜெர்சி கலப்பணம் தானுங்க. ஜெர்சி 40 HF 60னால
அதனால இதெல்லாம் இழப்பு வாங்காது, பயந்துக்கு தேவையில்ல. நல்ல முக லட்சணம், நல்ல வெள்ளை கொம்பு. மெயினான விஷயம் இந்த மாட்டுல வெள்ளை கொம்பு. வெள்ளை கொம்பு விழுந்துக்கிற மாடு என்னைக்குமே பால் கறக்கும். 93,000 விலை. வேணுங்கிற கூப்பிடுங்க, உடனடியா எடுத்துக்கலாம். டாப் குவாலிட்டியான HF கெடேரி மெட்ல 6 பல் 2 ஏன்னா ஈரோடு மாடு சிலர் பயப்படுதாங்க. ஏங்க எந்த மாடுமே நம்ம வச்சிருக்க பாங்குதான். 100ல ஒரு மாடு ஃபெயிலியர் ஆகதான் செய்யும். அந்த மாடு அங்க வாங்கி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா அண்ணாச்சி? இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் டைப்பு, 6 பல்லு 2 சுழி சுத்தமான மாடு. 2 நேரமும் 18 லிட்டர் கறவை வரும். தண்ணி திணிக்கு பிரச்சனை இல்லை. அப்படியே சூப்பர் டூப்பர் குவாலிட்டி மாடு. குவாலிட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும். தங்க ரதமாட்ட மாடு. 9 கிடக்கும். நல்ல கருங்காம்பு குணம் தங்கங்க. இங்க பாருங்க கருங்காம்பு அப்படியே பைப்பாட்டம் பாலுங்க பாருங்க. பால் தர பாருங்க. அருமையான மாடு. ஒரே இடத்துல இருந்த மாடு. முதுகு அமைப்பு பாருங்க. நல்ல பின்பட தூக்கண மாடு. பின்பட தூக்கண மாடு என்னைக்குமே பால் வரும். பேக் சைடு நல்லா இருக்கணும். பேக் சைடு பேக் அண்டகணம் தாங்க மாட்டுக்கு முக்கியமான விஷயம். அண்டகணம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த மாடு பால் கறக்கும். பாருங்க ரெட்டை முதுகு, நல்ல வால் தோரணை, நல்ல அழகான மாடு. கிராஸ் டைப்பான மாடு. ஆல் பிளாக்ல நல்ல 2 தங்க சிலையான மாடு. 4 இடத்துல சுத்தி பார்த்துட்டு நம்ம பண்ணிக்குவாங்க. என்னடா ரேட்டு சொல்லி போடுறான்னு நினைக்காதீங்க. 1000 வியாபாரம் நீங்க பாத்துக்கலாம். ஒருத்தர் நான் ரேட்டு சொல்லி 1000 பேர் பார்க்கும் போது போடும் போது என் ரேட் இன்னைக்கு கரெக்டா இருக்கும். 79 காவான மாடு. ஷோ குவாலிட்டி மாடு. வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். இது 2மே செவலையில ஒரே இடத்துல இருந்த மாடுங்க. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி, நான் வீடியோக்காக பொய் சொல்றேன்னு சொன்னாலும் சரி, ஒரு தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க. இது வந்து தலையீத்து கிடையாது, இது 2வது ஈத்து கிடையாது. இதுக்கு வந்து 4 பல்லு, இதுக்கு 6 பல்லு. 2 மாட்டுக்கு ஒரே சின்ன டிஃபரன்ஸ் கூட இருக்காது. 2க்கும் ஒரே இடத்துல சுழி அமைஞ்சிருக்கும். ஒரே மாதிரி காம்பு வரிசை இருக்கும். ஒரே மாதிரி மடியோட இருக்கும். நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தாராளமா தெரியும். பாருங்க இந்த மாட்டுக்கும் கோவர சுழி, இங்க பாருங்க கோவர சுழி. நெத்தியில கரெக்டா இருக்க வேண்டிய இடத்துல சுழி இருக்கும். 2க்குமே இது 6 பல்லு, இது 4 பல்லு. 2 ஜோடி விலையா நம்ம கேட்கற ரேட்டு 1,40,000 ரூபா. 2 பாத்தீங்கன்னா ஒரு 13 26 லிட்டர். 2 நல்ல முக லட்சணம். பாருங்க 1 லட்சம் கொடுத்தாலும் இந்த முக லட்சணம் வராது. நல்ல முக லட்சணம், நல்ல காம்பு வரிசை. 2மே கெடேரி மட்டு. 2மே இலை மாடு, கெல்ட்டு மாடு கிடையாது. ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க. 2மே ஒரே இடத்துக்கு தான் கொடுக்க போறோம். 2 மாட்டுக்கான விற்பனை விலை 1,40,000. வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். அண்ணாச்சி இது ஆல் பிளாக்ல நல்ல ஹெவி சைஸான மாடு. பெருங்கூட்டு வகையை சேர்ந்த மாடு. பல் வந்து அரைக்கடை 2 சுழி சுத்தமா இருக்குது. ஷோ குவாலிட்டி மாடு. ஆல் பிளாக்ல நாட்டு கிராஸ், அதாவது நாட்டு மாடு கலப்பினமா இருக்குது. ஆல் பிளாக்ல இது கிராஸ். பொதுவாகவே நாட்டு கிராஸ்னா 10 பேர் விரும்புவாங்க. அதுக்காக தான் இந்த கிராஸ் மென்ஷன் பண்ணி சொல்றேன். நல்ல காம்பு பாருங்க. அடிக்கு ஒரு காம்பு. நல்ல பூ காம்பு. நல்லா பாருங்க சதுர பைக்கட்டு. 2 நேரம் 18 லிட்டர். 9 18 லிட்டர் கரை வரும். ஹெவி சைஸான மாடு. பெருங்குட்டு வகையை சேர்ந்த மாடு. சுழி சுத்தமான மாடு. நல்ல காட்டு வழி மேய்ச்சல் இருந்த மாடு. வெயிலுக்கு நல்லா இருக்கும். ஃபேட் ரசன் நல்லா இருக்கும். பண்ணைக்கு ஆகும், வீட்டு வளர்ப்புக்கும் ஆகும் இந்த மாடு. அதனால இந்த மாட்டை நம்ம எதுக்கு பயந்து வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. குணத்தை காமி. குணம் தங்குங்க. இப்படி வாங்குற இடத்துல குணமான எல்லாம் பாப்பீங்களா? வாங்குற இடத்துல பின்ன மெயினா பாக்குறதே குணம் தாங்க. குணம் இருந்தாதான் மாடு 2000 3000 சேர்ந்து வாங்கலாம். குணம் கம்மியா இருந்தா 2000 3000 குறைச்சுதான் வாங்குவோம். 2000 3000 குறைச்சுதான் வீடியோ போடுவோம். ஆல் பிளாக்ல நல்ல நாட்டு கிராஸ் மிக்சிங். 18 லிட்டர் கறவை. வேணுங்கிற கூப்பிடுங்க. சூப்பர் டூப்பர் குவாலிட்டி.